எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நான் நலமா இருக்கிறேன், நீங்களும் நலமா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இது டாக் இங்கிலீஷ் வேஸ். நான் உங்கள் ராம். வளமை போல ஒரு முக்கியமான விஷயத்தோட இன்றைக்கு இந்த காணொலியில வந்திருக்கிறேன். ஏராளமான விஷயங்கள், எக்ஸாம்பிள்ஸ், அதோட இது எல்லாருமே பல இடங்களில் பயன்படுத்துகிற, அதாவது ஒரு பேசிக்கான விஷயம். பேசிக்கா இங்கிலீஷை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயங்களை நீங்கள் அடிப்படையில் நிச்சயமாக கற்றிருக்கணும். கேள்விகளை கேட்கறதுக்காக நாங்கள் இந்த பேட்டர்னை பயன்படுத்த போறோம். இங்க நான் ஸ்ட்ரக்சர் சொல்லித்தர போறோம், ஒரு வடிவம் ஒன்று சொல்லித்தர போறோம். அந்த வடிவத்தின் ஊடாக நீங்கள் பல வசனங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் இந்தியன் கிளாஸ்ல நாங்கள் பார்க்க போற விஷயம். ஸோ ஒரு லைக்கை போட்டுட்டு வாங்க காணொலிக்குள்ள தொடர்ந்து விஷயங்களை பார்த்து கொண்டு போவோம். ரைட், இன்றைக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் வருகின்றீர்களா, நீங்கள் படிக்கின்றீர்களா, நீங்கள் பார்க்கின்றீர்களா என்ற 3 எக்ஸாம்பிள் எடுத்திருக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா, ஏராளமான விஷயங்களை நீங்கள் படிக்க வைக்கலாம். ரைட், நீங்கள் வருகின்றீர்களா, போகின்றீர்களா, சாப்பிடுகின்றீர்களா, குடிக்கின்றீர்களா, சந்திக்கின்றீர்களா, புத்தகம் வாங்குகின்றீர்களா, பாடசாலை செல்கின்றீர்களா, கற்பிக்கின்றீர்களா, மாணவர்களுக்கு ஆங்கிலம் கற்பிக்கின்றீர்களா என்று சொல்லி நாங்கள் கேட்போம். இப்ப சாதாரணமா இது வந்து எழுத்து தமிழ்ல நான் சொல்லி கொண்டிருக்கேன். பேச்சு தமிழ்ல சொன்னா வார நீங்களா, நீங்கள் போற நீங்களா, படிக்கிற நீங்களா, சந்திக்கிற நீங்களா, கதைக்கிற நீங்களா என்று கேட்போம். இந்த மாதிரி விஷயங்களை இங்கிலீஷ்ல எப்படி கேட்கிறது, அதான் இங்க நான் சொல்லித்தர போற விஷயம். சரி, இதற்கு நீங்கள் வருகின்றீர்களா. நீங்கள் வருகின்றீர்களான்னு சொன்னால் இது ஒரு வளமையா நடக்கிற சம்பவம்ன்றதை புரிஞ்சு கொள்ளணும். அதாவது எப்பவுமே, அதாவது ஒரு டெய்லி வார ஒரு இதாக இருக்கலாம். அதாவது இது வந்து ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டியா இருக்கு. அதாவது நெடுகிலும் நடக்கிற, வளமையா நடக்கிற ஒரு விஷயமா இருக்கும். இது ஒரு ஒழுங்கில நடக்கிற விஷயமாக இந்த விஷயம் இருக்கு. ரெகுலர் ஹேபிட்ஸா இருக்கும், ரெகுலர் ஆக்டிவிட்டியா இருக்கும். சரிதான், அப்படியான விஷயங்களை நாங்கள் பேசுறதுக்கு தான் இதை நாங்கள் பயன்படுத்தும். சரி, அப்ப நீங்கள் வருகின்றீர்களா, நீங்க வார நீங்களோ, நாங்கள் கேட்போம் நீங்க வார நீங்களோ கேட்போம். அந்த மாதிரி வாசனை. ஸோ நீங்கள் படிக்கின்றீர்களா, நீங்கள் ஆங்கிலம் படிக்கின்றீர்களா, ரைட், நீங்கள் சிங்களம் படிக்கின்றீர்களா, நீங்கள் அந்த மொழியை படிக்கின்றீர்களா, நீங்கள் பிரெஞ்சு படிக்கின்றீர்களா, நிகப்பந்தான் அந்த மாதிரியான கேள்விகள். அதே மாதிரி நீங்கள் பார்க்கின்றீர்களா, ரைட், நீங்கள் டிவி பார்க்கிற நீங்களோ கேட்போம். நீங்கள் டெலிகிராமஸ் பார்க்கிற நீங்களோ, சீரியல்ஸ் பார்க்கிற நீங்களோ கேட்பந்தான். அப்படியான கேள்விகளை நாங்கள் எப்படி இங்கிலீஷ்ல கேட்கறதுன்றதான் விஷயம். சரியா, இப்போ போவோம் ஸ்ட்ரக்சருக்குள்ள. இதான் இங்க இருக்கிற இம்பார்ட்டன்டான விஷயம். எப்படி கேள்விகளை உருவாக்குறேன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். முன்னுக்கு இங்க பாத்தீங்கன்னா do you plus verb, do you plus verb தான். சரி, இந்த கேள்விகளை இந்த ஸ்ட்ரக்சரை வச்சுக்கொண்டு நாங்கள் ஈஸியா உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இந்த கேள்விகளை இந்த ஸ்ட்ரக்சரை வச்சுக்கொண்டு, இந்த அமைப்பை வச்சுக்கொண்டு ஈஸியா உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இது ஒரு ஸ்ட்ரக்சர் அமைப்புன்னு சொல்லலாம், அல்லது ஒரு பேட்டர்ன் என்று சொல்லலாம், ஒரு வடிவம். ஒரு கேள்வியை உருவாக்குறது, இதே மாதிரியான கேள்விகளை உருவாக்குறதுக்கான ஒரு வடிவம். அப்ப இந்த வடிவத்தை பற்றி கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா, கேள்விகளை ஈஸியா உருவாக்கலாம். சரிதானே? சரி, இப்ப நாங்க பார்ப்போம் இதை எப்படி இந்த கேள்விகளை உருவாக்குறது. இங்க do you, நீங்கள் என்று வாரபடியா, இதுல எல்லாத்தையுமே நீங்கள் என்றதான் சப்ஜெக்ட். அதான் நான் இந்த யூ என்று சேர்த்திருக்கிறேன். ஏனைய சப்ஜெக்ட் எப்படி சேர்க்கலாம், ஏனைய சப்ஜெக்ட் சேர்க்கைக்குள்ள நாங்கள் என்ன இதுல என்ன விஷயங்களை மாற்றணும்னு சொல்லி விஷயங்களை பார்ப்போம் தொடர்ந்து. ரைட், இப்ப நாங்கள் இந்த ஸ்ட்ரக்சர்ல டூன்றது ஒரு பிரசன்ட் டென்ஸ்ன்றத வெளிப்படுத்துறதுக்காக பயன்படுத்துற ஒரு வேர்டு. இது ஒரு வேர்பாகவும் பயன்படுத்தக்கூடியது. இது வேர்ப், செய் என்ற மீனிங்கை கொண்ட ஒரு வேர்ப். பட் இங்க அப்படி வரையில்லை. இது ஒரு பிரசன்ட் டென்ஸை காட்டுற, டென்ஸை காட்டுறதுக்காக இடத்துல வர ஒரு வேர்ட் தான் இந்த வேர்ட் டூ. அதே நேரம் இது என்ன டென்ஸை காட்டுதுன்னு சொன்னா, இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் என்று காட்டுது, சாதாரண நிகழ்காலம். அந்த சாதாரண நிகழ்காலத்தில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படும், பொதுவான உண்மைகள் சொல்லப்படும், ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ், வளமையா நடக்கிற செயற்பாடு, ஒழுங்காக நடக்கிற செயற்பாடுகள் சொல்லப்படும், என்ன ஒரு ஹேபிட்ஸ் சொல்லப்படும், ஒரு வழக்கம் பழக்கம், அப்படியான விஷயங்களை சொல்றதுக்காக நாங்கள் இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அப்ப இந்த இங்க இந்த டூல பயன்படுத்தி இருக்கிறதுக்கான நோக்கம் என்னன்னு சொன்னால், டூ வந்து இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் என்று காட்டுது. அவ்வளவுதான், வளமையா நடக்கிற விஷயங்களை தான் இதுல நான் கதைக்க போறோம் என்று சொல்றதுக்காக இந்த வேர்ட். யூன்றது நீங்கள், அது சப்ஜெக்ட். இங்கால வேர்ப், வேர்பை சேர்த்தீங்கன்னு சொன்னா, வேர்ப் என்ன இதுல இருக்க பாருங்க, வருகின்றீர்களா, அதான் வேர்ப். வா, வணக்கம்,
இப்போ கம்ன்றது verb. இதுல படிக்கின்றீர்களா? படினா ஸ்டடி. இப்போ ஸ்டடின்றது verb. அதே மாதிரி இதுல பார்க்கின்றீர்களா? பாருடா லுக்னு சொல்லலாம், வாட்ச்னு சொல்லலாம், என்ன அதே மாதிரி சீன்னு சொல்லலாம், ரைட்? அப்ப ஏராளமான வேர்ட் இருக்கு பாருன்றதுக்கு. ஸோ அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னா அதை மாற்றிக்கொள்ளலாம். சரிதானே? எங்க எப்படி பயன்படுத்தணும்? ஸோ இந்த கணக்க வேர்ட் இருக்குது தானே, வாட்ச் இருக்கு, லுக் இருக்கு, சி இருக்கு. அப்ப இவ்வளவு விஷயத்தையும் ஒரே சந்தர்ப்பத்தில் பயன்படுத்த முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு டிஃபரெண்ட் இருக்கு, ரைட்? இப்போ நிறைய டிஃபரெண்ட் வித்தியாசம் இருக்குது. அந்த எந்த இடத்துல நாங்கள் அதை யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல அதை யூஸ் பண்ணலாம், ரைட்? வாட்ச் எங்க யூஸ் பண்ணணும், சி எங்க யூஸ் பண்ணணும், லுக் எங்க யூஸ் பண்ணணும்ன்ற டிஃபரெண்ட்டை நாங்கள் ஸ்டடி பண்ணி வச்சுக்கொண்டோம்னா அந்த இடங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பயன்படுத்தலாம். சரி, நாங்கள் பொதுவாக ஒரு வாட்ச் என்ற வேர்டை வச்சுக்கொண்டு இதை பார்ப்போம். அப்போ வாட்ச்ன்றது என்ன? ஒரு வேர்ட். ஸோ இதில் நாங்கள் சேர்த்தோம்னா ஒரு கொஸ்டினாக வரும். சரிதானே? இப்போ நாங்கள் வருவோம். அப்போ உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற விஷயம் டூன்றது டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்